Hello, this is Jagan from Grow with Data. இந்த வீடியோ வந்து பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின் சீரீஸில் இருக்கக்கூடிய 81வது வீடியோ. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்து டீட்டெயிலாக பேசிகிட்டு இருப்போம். இந்த வீடியோவில் வந்து நமக்கு ஒரு டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த ஹவர் மினிட் டைம் ஸ்டாம்ப் இருக்கும் இல்லையா, அந்த டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருப்பாங்க. அதில் சில வேல்யூஸ் வந்து மிஸ்ஸிங்காக இருக்கும். ஸோ அதில் எந்த வேல்யூவை போட்டால் அந்த ஹவர் அண்ட் மினிட் டைம் ஸ்டாம்பில் நம்ம மேக்ஸிமம் அதை லேட்டஸ்ட் நம்பரை வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இந்த வீடியோ வந்து தமிழ் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின் 51 to 100 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் டேக் ஆகிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய எல்லா கோடுமே வந்து கிட்டப்பில் போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த கிட்டப் லிங்க் வந்து அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம டேட்டாவை பார்க்கலாம், அதுக்கப்புறம் கொஸ்டினை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, அது எஸ்ஸுங்கிற ஸ்ட்ரிங். ஸோ அதோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும்னா, இந்த ஹவர் மினிட் இருக்கு இல்லையா, இந்த HHMM அந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 0வாக இருக்கும், மேக்ஸிமம் வந்து 11:59. ஸோ இதுக்கு அடுத்த வேல்யூ என்ன ஆகும்னா 12 மணி ஆயிரும். அது வந்து 24 hours ஃபார்மேட்டில் போயிடும். அதனால் 00ல் ஸ்டார்ட் பண்ணலாம், 11:59 முடிக்கணும். ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா டைம் ஃப்ரேமும் வந்து நமக்கு 12 hours ஃபார்மேட்டில் வரும் இந்த ஹவர் மினிட்டில். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இதை மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சில நம்பர்ஸ் மிஸ் ஆகுது. இப்போ ஹவரில் வந்து செகண்ட் மிஸ் ஆகுது, மினிட்டில் வந்து ஃபஸ்ட்டு மிஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இப்போது 1 கொஸ்டின் இருக்கு இல்லையா ஹவரில், அதில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா 10 கொடுக்கலாம், 11 கொடுக்கலாம். அதுக்கப்புறம் போனீங்கன்னா 12 ஆயிரும், அது அடுத்த ஃபார்மேட்டுக்கு போயிடும். அதே மாதிரி மினிட்டில் வந்து கொஸ்டின் மார்க் 4. ஸோ இதில் என்னென்ன ஃபார்மேட் இருக்குது, ஸோ 04 இருக்குது, அப்புறம் 14, 24, 34, 44, அப்புறமா 54. ஸோ 54க்கு அப்புறம் 64 ஆயிரும். 64ங்கிறது உனக்கு மினிட் கிடையாது இல்லையா, 59க்கு அப்புறம் நமக்கு மினிட் வந்து ஆட் பண்ண முடியாது, அது அடுத்த மினிட்டுக்கு ஆட் ஆயிரும். அதனால் கொஸ்டின் மார்க் 4ல் வந்து 04லேருந்து 54 வரைக்கும் இருக்குது. இந்த ஹவரில் வந்து 1 கொஸ்டின் மார்க் வந்து 1011. ஸோ ரெண்டு காம்பினேஷன்லேயும் மேக்ஸிமம் என்ன இருக்குது, இதில் வந்து ஹவரில் வந்து 11 கொண்டு வரலாம், மினிட்டில் வந்து 54 கொண்டு வரலாம். ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்கணும்னா 11:54, இந்த மேக்ஸிமம் காம்பினேஷன் எனக்கு வரணும். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பெக்டேஷன். இன்னொரு சாம்பிளை பார்த்தா இன்னும் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கொஸ்டின் மார்க் 5ன்னு வச்சுப்போமே அடுத்த வேல்யூ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 0 கொஸ்டின் மார்க்குக்கு வந்து என்னென்ன காம்பினேஷன் இருக்குது, 00லேருந்து ஆரம்பிக்கும். 01, 02, 03, 04, 5, 6, 7, 8, 9, அப்புறம் 10 ஆயிரும் அடுத்தது. ஸோ ஆட் பண்ண முடியாது. ஸோ 0 கொஸ்டின் மார்க்குக்கு இத்தனை வேல்யூஸ் இருக்குது. மினிட்டுக்கு போனீங்கன்னா 5 கொஸ்டின் மார்க்கு, 5 கொஸ்டின் மார்க்கில் 50லேருந்து ஆரம்பிக்கும் இல்லையா, 50, 51, 52, 53, 54, 55, 56, 56, 57, 58, 59 இல்லையா. 59க்கு அப்புறம் அடுத்த மினிட் ரவுண்ட் அப் ஆயிரும். ஸோ 50லேருந்து 59 வரைக்கும் மினிட்ஸில் இருக்குது. ஹவரில் வந்து 0லேருந்து 09 வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் மேக்ஸிமம் என்னது, ஹவரில் வந்து 09, மினிட்டில் வந்து 59. ஸோ இந்த ஸ்ட்ரிங்குக்கு வந்து மேக்ஸிமம் நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா 09:59. ஸோ இதான் வந்து எக்ஸ்பெக்டட் அவுட்புட் இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஒரு பைத்தான் கோடாக கன்வெர்ட் பண்ணி பண்ணுறது. ஸோ பேசிக்கலி நமக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்து மேனிபுலேட் பண்ண சொன்னாங்கன்னா, நம்ம இது வரைக்கும் பார்த்த வீடியோஸ்லாம் மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம், உடனே ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுவோம், ஒரு ஃபார் லூப்பில் ஒவ்வொரு எலமெண்ட்டாக ரீட் பண்ணுவோம், அந்த எலமெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம மேனிபுலேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஃபார்மேட் இல்லையா. ஸோ இதுலேயும் வந்து நம்ம அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக அது தப்பு, ஆனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது எங்கே தப்பு பண்ணுறோன்னு தெரியணும் இல்லையா, அதுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் வேல்யூ வந்து நம்ம இதை வச்சுக்கலாம், S=1 கொஸ்டின் மார்க்கை வந்து இன்புட் வேரியபிளாக வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம், def grow with data s. இப்போ வந்து நான் ஒரு அவுட்புட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், அது லிஸ்ட்டு. இதை வந்து ஸ்ட்ரிங்கையே இந்த எஸ்ஸே வந்து நான் ஒரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், பட் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நான் அவுட்புட்டை வந்து ஒரு லிஸ்ட்டாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங்கை எப்படி நம்ம லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நான் வந்து அந்த ஸ்ட்ரிங் இன்புட் ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்குறோம்.
ரேஞ்ச் யூஸ் பண்ணி இண்டெக்ஸில் பண்ணலாம். பட் இது வந்து ஈனியூமரேட் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஈனியூமரேட் எஸ். ஸோ ரேஞ்ச் இல்லாமல் ஈனியூமரேட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம் வேல்யூ என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. இண்டெக்ஸ் வேல். இப்போ நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணேன்னா இந்த ஈனியூமரேட் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஈனியூமரேட்டில் இண்டெக்ஸ் வேல் இருக்குல்ல, இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கோட இண்டெக்ஸ் பொசிஷன். ஸோ மொதல் இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 0, அதோட வேல்யூ வந்து 1. ஸோ அதான் வருது. ரெண்டாவது வந்து கொஸ்டின் மார்க்கு, இண்டெக்ஸ் வந்து 1. ஸோ 1 வேல்யூ வந்து கொஸ்டின் மார்க். அடுத்தது இண்டெக்ஸ் 2 கோலன் 3 and 4. ஸோ இண்டெக்ஸும் வேல்யூவும் எனக்கு ஒரே இதில் வந்துடும் ஈனியூமரேட் யூஸ் பண்ணோம். ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து 5 பொசிஷன் இருக்கு இல்லையா, அவருக்கு வந்து 0 1, அப்புறமா கோலன் வந்து 2, அப்புறம் 3 and 4. ஸோ 2 விட்டுட்டு மற்ற 4 நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். இந்த பிரிண்ட் அப்படியே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா இந்த அவரோட இதில் வேல்யூ வந்து கொஸ்டின் மார்க்காக இருக்குது இல்லையா. ஸோ இண்டெக்ஸ் பொசிஷனில் இந்த அவரில் இது கொஸ்டின் மார்க்காக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு 2 ஆப்ஷன். ரெண்டாவது இதுவும் கொஸ்டின் மார்க்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது கொஸ்டின் மார்க்கு, ரெண்டாவது இதுவும் கொஸ்டின் மார்க் அப்படின்னா மேக்ஸிமம் நான் என்ன பண்ண முடியும், 11 hours தான் மேக்ஸிமம் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதை தான் பண்ண போகிறோம். ஸோ இது கொஸ்டின் மார்க் அப்படின்னா இஃப் அந்த எஸ் ஆஃப் இண்டெக்ஸ் ப்ளஸ் 1, இப்போ கரண்ட் இண்டெக்ஸும் அடுத்த இண்டெக்ஸு இருக்கிற வேல்யூவும் வந்து எனக்கு கொஸ்டின் மார்க்காக இருக்குது அப்படின்னா பிரச்சனையே இல்லை. நான் வந்து இந்த அவுட்புட் டாட் அப்பண்ட் அந்த லிஸ்ட்டில் வந்து பொசிஷனை 1ன்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ரெண்டுமே எனக்கு வந்து கொஸ்டின் மார்க்காக இருக்குது அப்படின்னா. அப்படி இல்லாமல் இது மட்டும்தான் கொஸ்டின் மார்க்கு. எல்ஸ் இஃப் எனக்கு எஸ் ஆஃப் இண்டெக்ஸ் ப்ளஸ் 1 அந்த அடுத்த பொசிஷன் வந்து எனக்கு 3 4 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 3 4 5 6 இந்த 9 வரைக்கும் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து வேல்யூ வந்து 1 இருக்க சான்ஸ் இல்லை. 1 இருந்துச்சுன்னா 1 3ன்னு ஆயிரும். ஸோ 1 3 வந்து 11க்கு மேலே இருக்குது, பண்ண முடியாது. ஸோ எனக்கு 0 1 இருந்தால் மட்டும்தான் வேல்யூ 1 இருக்கும். அதுக்கப்புறம் 2 3 4ன்னு போயிடுச்சுன்னா வேல்யூ 0வாக இருந்தால் மட்டும்தான் வேலிடாக இருக்கும் இல்லையா. ஸோ கிரேட்டர் தான் ஈக்குவல் 2 3 இல்லை. ஓகே. கிரேட்டர் தான் ஈக்குவல் 2ஆக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து 0 தான் ஒரே ஆப்ஷன். 0 2 0 3 0 4 அப்படி தான் பண்ண முடியும். 1 2 1 3 1 4 பண்ண முடியாது. ரைட். இது ஸோ எனக்கு கொஸ்டின் மார்க்கும் இல்லை, 3 4 5 6 அப்படின்னு கிரேட்டர் தன் ஈக்குவல் 2ஆகவும் இல்லை அப்படின்னா ஒரே இது வந்து அது வந்து 0வோ அல்லது 1ஆக தான் இருக்கணும். ஸோ அவுட்புட் வேல்யூ வந்து எனக்கு 1. ஸோ 0 or 1 இருந்துச்சுன்னா 1 0 1 1 அந்த 2 வேல்யூவும் ஆப்ஷனாக இருக்குது. எனக்கு எல்லாமே இல்லை, எனக்கு வந்து வந்து ஒரு வேலிட் நம்பராகவே இருக்குது அப்படின்னா எனக்கு அந்த வேல்யூவை அப்படியே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இண்டெக்ஸ் பொசிஷனாக இப்போ நம்ம பார்த்துட்டோம். கொஸ்டின் மார்க்காக இருந்துச்சுன்னா அடுத்ததும் கொஸ்டின் மார்க் அப்படின்னா மேக்ஸிமம் 1 1, அதனால் 1. அல்லது ரெண்டாவது பொசிஷன் வந்து 2 3 4 5 இருந்துச்சுன்னா வேல்யூ 0வாக தான் இருந்தாகணும். அப்படி இல்லை, கொஸ்டின் மார்க்கும் இல்லை, 2 3 4 5 இல்லை, 0 or 1ஆக தான் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 1ஆக தான் இருக்க போகுது. அதனால் இந்த ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் பொசிஷன் முடிஞ்சது. இப்போது செகண்டுக்கு போகிறேன். இஃப் த இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 1, இண்டெக்ஸ் 1ஆக இருந்துச்சுன்னா வேல்யூ இல்லையா, இஃப் வேல் வந்து கொஸ்டின் மார்க்காக இருந்துச்சு அப்படின்னா வேல்யூ இஃப் எஸ் ஆஃப் இண்டெக்ஸ் -1 முந்தின வேல்யூ வந்து கொஸ்டின் மார்க்காக இருக்குது அப்படின்னா முன்னாடியே பார்த்ததில்ல, கொஸ்டின் மார்க் இருந்துச்சுன்னா 11 தான் மேக்ஸிமம் பண்ண முடியும். ஸோ அவுட்புட் டாட் அப்பண்ட் 1. அப்படி இல்லாமல் எல்ஸ் இஃப் அந்த முதல் வேல்யூ இருக்கு இல்லையா, இண்டெக்ஸ் 0, இண்டெக்ஸ் -1ன்னா 0 ஆயிடும். ஸோ 0 வந்து எனக்கு 1ஆக இருந்துச்சு அப்படின்னா 1ஆக இருந்துச்சுன்னா எனக்கு ஆப்ஷன் என்னது, 1 0 1 1 2 ஆப்ஷன் தான் இருக்குது. அதில் மேக்ஸிமம் வந்து 1 1 தான் எனக்கு மேக்ஸிமம் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்து வேல்யூ 0வாக தான் இருக்க போகுது. அதனால என்னால் முடிஞ்சது 9 தான் மேக்ஸிமம். 0 0 0 1 0 2 வரும்போது மேக்ஸிமம் 9. ஸோ அதனால் 9 போடுறேன்.
அப்படி இல்லை எனக்கு வேல்யூ வந்து கொஸ்டின் மார்க்கே இல்லை அப்படின்னா எனக்கு அந்த வேலை அப்படியே அப்ளை பண்ணிடுறேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு 2 பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். மொதல் பொசிஷன் வந்து இந்த லூப்பில் ஃபார்ம் பண்ணுறேன். 2வது பொசிஷன் வந்து இதில் முடிஞ்சது. 3வது வந்து கோலன் தான். ஸோ அதனால பெருசாக நான் அதை அழட்டிக்க வேண்டிய தேவையில்லை. ஸோ இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா அது கோலன், அது அப்படியே அப்பண்டை வந்து அப்படியே இந்த வேல்யூவில் அப்ளை பண்ண வேண்டியதான். அது இந்த ஆப்ரேஷனும் தேவையில்லை. அடுத்தது வந்து கைண்ட் ஆஃப் ஈஸி. இண்டெக்ஸ் 3 இருந்துச்சுன்னா அவரில் வந்து இருந்துச்சு அப்படின்னா இஃப் வேல்யூ ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். அவரில் வந்து மேக்ஸிமம் வந்து 59 இல்லையா? ஸோ மொதல் 5 பொசிஷன் வந்து கொஸ்டின் மார்க்காக இருந்துச்சுன்னா 5 தான் மேக்ஸிமம். அதனால் அவுட்புட் தட் வேல்யூ 5. இப்போ வந்து கடைசி வேல்யூ இஃப் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 4, அந்த அவரில் கடைசி வேல்யூ அது வந்து எனக்கு கொஸ்டின் மார்க்காக இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனையே இல்லை. 59 தான் மேக்ஸிமம் பண்ண முடியும். அதனால் 9 தான் மேக்ஸிமம். ஸோ இதில் வந்து எல்ஸ் கொஸ்டின் மார்க் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது? எனக்கு வந்து அந்த வேல்யூவை அப்படியே அப்ளை பண்ணிடணும். அதே தான் 4க்கும். கொஸ்டின் மார்க்காக இல்லை அப்படின்னா எல்ஸ் அந்த வேல்யூவை அப்ளை பண்ணிடணும். ஸோ சிம்பிள் லூப். அது எல்லா வேல்யூவும் முடிச்சுட்டு ரிட்டர்ன் அவுட்புட். ஸோ இதில் வந்து அவுட்புட் வந்து இந்த ஃபார் லூப்போட எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும் இல்லையா? ஸோ இப்போது நான் வந்து முந்தினதில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அவுட்புட் 1 தான் வரும். ஏன்னா ஒவ்வொரு ஃபார் லூப் ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ரீட் பண்ணும்போது கடைசியாக என்ன இருக்கோ அதில் தான் வரும் ஃபஸ்ட் இது. அதனால் நம்ம ஃபார் லூப் முடியுது அதே லெவலில் இன்டென்டேஷனில் வந்து ரிட்டர்ன் கொடுக்குறோம். ஸோ இதில் 1154 வருது. நமக்கு ஸ்ட்ரிங் எப்படி இருக்கணும்? 1154 இருக்கணும், ஸ்ட்ரிங்காக இருக்கணும். ஆனால் இங்கே வந்து லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸாக இருக்குது. அது நான் என்ன பண்ணணும்? ஜாயின் அந்த எலமெண்ட்ஸு கொடுத்தேன் அப்படின்னா 1154 வந்துச்சு. இதே மல்டிபிள் டெஸ்ட் கேசஸ் நான் செக் பண்ணுறோம் அப்படின்னா கொடுக்குறேன். இப்போது 0 கொஸ்டின் மார்க் 59. ஸோ 0ன்னு வரும்போது 9 தான் மேக்ஸிமம். ஸோ 09. 5 கொஸ்டின் மார்க்னா 59 தான் மேக்ஸிமம். ஸோ 0959. அதே இது இங்கே 2ஆக இருந்துச்சுன்னா 1 கொடுக்க சான்ஸ் இல்லை. 1 2 வராது, 0 தான் வந்து ஆகணும். ஸோ 02. 2 கொஸ்டின் மார்க்னா 2 9 தான் மேக்ஸிமம் கொடுக்க முடியும். ஸோ 02 29. ஸோ இதை ரன் பண்ணுவோம். எரர் அடிக்குது. ஏன் எரர் அடிக்குது அப்படின்னா இப்போ வந்து கீழே இருக்கு எரர். ஸ்ட்ரிங் அண்ட் இன்டீஜர் கம்பேரிசன் இருக்குது. ஒரு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு கொடுத்துருக்கோம். இந்த இருக்கு இல்லையா, இண்டெக்ஸ் இஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்கோம். ஈக்குவல் டுலாம் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் எனக்கு எரர் அடிக்க மாட்டேங்குது. எதுக்காக அந்த 2 மட்டும் எனக்கு எரர் அடிக்குது இல்லையா? இது மட்டும் ஏன் எனக்கு எரர் அடிக்குது அப்படின்னா இப்போது நான் 1 ஈக்குவல் டு 1 இது பூலியன் வேல்யூ இல்லையா? இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கரெக்டாக வந்துடும். எனக்கு 1 வந்து எனக்கு இன்டீஜரு, இது வந்து ஸ்ட்ரிங்கு. ரெண்டையும் நான் பூலியனில் கம்பேர் பண்ணும்போது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்துடுது. இப்போ 1 ஈக்குவல் டு 4 அப்படின்னா ஃபால்ஸு, 1 ஈக்குவல் டு 1 அப்படின்னா ஃபால்ஸ். ஏன்னா எனக்கு இன்டீஜரையும் நான் ஸ்ட்ரிங்கையும் கம்பேர் பண்ணுறேன், எனக்கு அவுட்புட் வந்துடுது. கரெக்டாக தப்பாங்கிற 2வது விஷயம் இல்லையா? இப்போ வந்து 1 ஈக்குவல் டு 1னா ட்ரூ. இதே ஸ்ட்ரிங்காக போட்டேன் அப்படின்னா எனக்கு ரெண்டுமே தப்பான வேல்யூ தான். 1 வந்து ஸ்ட்ரிங்கோட 1 ஈக்குவல் கிடையாது, ஆனால் எரர் அடிக்கலை இல்லையா? எனக்கு ஃபால்ஸ்னு வருது. இதே இது நான் கிரேட்டர் தான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எரர் அடிக்கும். ஏன்னா இந்த கிரேட்டர் தான் சிம்பிள் வந்து இன்டீஜர் அண்ட் ஸ்ட்ரிங் டிஃப்ரெண்ட் டேட்டா கம்பேர் பண்ணும்போது எனக்கு எரர் வரும். ஸோ அந்த எரர் தான் இங்கே வருது. ஸோ இதில் வந்து நான் ரீட் பண்ணும்போது ஒவ்வொரு எலமெண்ட்டும் எனக்கு ஸ்ட்ரிங்காக வருது, ஆனால் நான் கம்பேர் பண்ணும்போது நம்பரோட கம்பேர் பண்ணுறேன். அதனால் இதை இன்டீஜராக நான் மாற்றுறேன் அப்படின்னா எனக்கு எல்லா வேல்யூவும் பாஸ் ஆகிடுது, எரர்லாம் மிஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். மற்றதெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி ரன் பண்ணோன்னா எப்போ அந்த லூப்பில் போகுதோ அப்போது வந்து எரர் அடிக்கும். ரைட்? ஸோ இதான் வந்து ஒரு ஃபிக்ஸு. அது மாதிரி கடைசியில் பண்ணும்போது மேக் ஷுர் நம்ம ஜாயின் பண்ணுறோம் அந்த ஸ்ட்ரிங்கை, நாட் அ எலமெண்ட் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இல்லையா? ஒவ்வொரு எலமெண்ட் தனித்தனியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரிங்காக வராது. அதனால் இது மேனிபுலேட் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் வந்துருச்சு, எவ்ரி திங் இஸ் குட்.
ஆனால் கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறது 5 எலமெண்ட், ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய 5 எலமெண்ட்டை நம்ம ரீட் பண்ணுறோம். எப்படியும் நம்ம 5 எலமெண்ட்டையும் ரீட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், கோலனை விட்டுருங்க, தேர்ட் அண்ட் ஃபோர்த் எப்படியும் ரீட் பண்ணி தான் ஆகணும். அது எதுக்காக ஒரு லூப்பில் போயிட்டு நம்ம ஒவ்வொரு தடையும் செக் பண்ணி ஆகணும் இல்லையா? இந்த கோடை நான் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த லூப்பிங்கே தேவையில்லை. லூப் இல்லாமல் நான் எல்லா எலமெண்ட்டையும் ஒரே தடவை இஃப் கண்டிஷன்லேயே ரீட் பண்ணிட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அவுட்புட்டை வந்து நான் அப்படியே ஒரு ஸ்ட்ரிங்காகவே கன்வெர்ட் பண்ணுறேன். எஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் எஸ். இது என்னாகும், எனக்கு அந்த இந்த ஸ்ட்ரிங்கை வந்து லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸை அப்படியே கன்வெர்ட் பண்ணிடும். இப்போ எஸ் இங்கே இருக்குது, லிஸ்ட் ஆஃப் எஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த எலமெண்ட் வந்து அப்படியே ஒரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடும் இல்லையா? ஸோ முன்னாடி வந்து லிஸ்ட்டை வந்து அப்பன் பண்ணிகிட்டு இருந்தேன், இதை வந்து நான் ஓவர் ரைட் பண்ணிடலாம். இப்போ எஸ் ஆஃப் 0 இருக்குது, அது வந்து 1ன்னு இருக்குது. இப்போ எஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு வந்து எஸ் ஆஃப் 0 does not support லிஸ்ட் ஆஃப் இது லிஸ்ட்டில் ஸ்ட்ரிங்கை வந்து ஓவர் பண்ண முடியாது இல்லையா, இம்யூட்டபிள். அதனால் இப்போ ஏ ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் எஸ்ஸு, இப்போ ஏ ஆஃப் 0 கொடுத்துட்டு ஏ எடுத்தேன்னா எனக்கு அந்த 1 வந்து 5ஆக மாறிடும் இல்லையா? ஸோ அதை தான் நான் இங்கே பண்ண போகிறேன். ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த ஃபார் லூப்பே எனக்கு தேவையில்லை, நான் இஃப் இந்த வேல்யூ அப்படியே நான் கொண்டு வரேன். இஃப் எஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். ஸோ மொதல் வேல்யூ எனக்கு கொஸ்டின் மார்க்காக இருந்துச்சு அப்படின்னா இங்கே ரெண்டாவது கம்பேர் பண்ணேன் இல்லையா, அண்ட் எஸ் ஆஃப் 1, எனக்கு இண்டெக்ஸில் வேணாம், டேரெக்டாக அந்த இண்டெக்ஸுக்கு இந்த பொசிஷனுக்குள்ளே போயிடுறேன். எஸ் ஆஃப் 1ம் கொஸ்டினாக இருக்குது, ரெண்டுமே கொஸ்டினாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து எஸ் ஆஃப் 0 வந்து சிம்பிளாக 1லே முடிச்சிடலாம். எனக்கு எஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1 இல்லையா, ரெண்டுமே கொஸ்டின் மார்க்னா 1 தான் மேக்ஸிமம். அதனால் எஸ் ஆஃப் 0 வந்து எனக்கு 1ஆக இருக்குது. அப்புறம் எஸ் ஆஃப் 1ம் வந்து 1 தான். சிம்பிளாக இதை முடிச்சிட்டோம். இது எல்ஸ் இஃப் எஸ் ஆஃப் 0 வந்து கொஸ்டின் மார்க்காக இருக்குது, எஸ் ஆஃப் 1 வந்து ஏதாவது வேலிடாக இருக்குது, ஓகே, ஒரு 0 1 2 3 ஏதாவது வேலிட் நம்பராக இருக்குது அப்படின்னா எஸ் ஆஃப் 0 வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் எஸ் ஆஃப் 1, அது என்ன வேல்யூ இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் இல்லையா. ஈக்குவல் டு 0 எப்போ அப்படின்னா இஃப் அந்த எஸ் ஆஃப் 1 இந்த இன்டீஜர் கன்வெர்ட் பண்ணுறோம் இல்லையா, இன்டீஜர் ஆஃப் எஸ் ஆஃப் 1 அது வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2ஆக இருந்துச்சுன்னா, 2 3 4 5 இருந்துச்சுன்னா எஸ் ஆஃப் 0 வந்து 0 தான் இருக்கணும். 0 2 0 3 0 4 அதான் ஒரே ஆப்ஷன் இல்லையா. எல்ஸ் 1, இப்போது எஸ் ஆஃப் 1 வந்து 0 ஆர் 1ஆக இருந்துச்சுன்னா 1 0 1 1 வந்து நமக்கு ஆப்ஷன். அதனால் எஸ் ஆஃப் 0 வந்து 0 ஆர் 1 பேஸ்ட் ஆன் ரெண்டாவது வேல்யூ. ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு எஸ் ஆஃப் 0. இப்போ எஸ் ஆஃப் 1 வந்து கொஸ்டின் மார்க்காக இருக்குது அப்படின்னா அது எதை பேஸ் பண்ணியிருக்கோம், எஸ் ஆஃப் 0 பேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. இதே தான் எஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு 9 பிஃபோர் எஸ் ஆஃப் 0 வந்து இன்டிஜர்லாம் வேண்டாம் இல்லையா. எஸ் ஆஃப் 0 வந்து எனக்கு 0வாக இருந்துச்சுன்னா இல்லையா, எஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரே ஆப்ஷன் வந்து 0 0 0 1 0 2 அந்த ஆப்ஷன் தான். மேக்ஸிமம் வந்து 0 9 எல்ஸ் 1. இப்போ எஸ் ஆஃப் 0 வந்து எனக்கு 1ஆக இருந்துச்சுன்னா இட் கேன் பி 1 0 1 1. அதனால் எனக்கு எஸ் ஆஃப் 1 வந்து 1. அப்புறம் இதெல்லாம் தேவையில்லை, இந்த கோலனும் தேவையில்லை எனக்கு இல்லையா. இந்த கோலன் இருந்துச்சு இண்டெக்ஸ் 2, அதை அப்படியே விட்டுருவோம். கடைசியாக இருக்கிற அவர் பார்ட் வந்து if the s of 0 1 2 வந்து கோலன் 3, s of 3 equal to question mark.
அப்படின்னா எனக்கு சிம்பிளாக ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, 59 தான் மேக்ஸிமம். ஸோ எஸ் ஆஃப் 3 வந்து 5 தான். அதே மாதிரி எஸ் ஆஃப் 4 வந்து கொஸ்டின் மார்க் இருந்துச்சுன்னா ஒரே ஆப்ஷன் தான், எனக்கு 59 தான் மேக்ஸிமம். எஸ் ஆஃப் 3 என்னவா இருந்துட்டு போகுது, எனக்கு 4 வந்து 9 ஆயிரும். ஸோ இந்த கணக்கு எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது இவ எஸ்ஸை தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன், அதனால் அவுட்புட்டில் எஸ் இல்லையா. இது சிம்பிளாக ஒரு இஃப் கண்டிஷன்லே 0 ரீட் பண்ணுறேன், 1 ரீட் பண்ணுறேன், 2 வந்து கோலன் ஃப்ரீ விடு, 3ம் 4ம் 59 தான் மேக்ஸிமம். ஸோ கொஸ்டின் மார்க் இருந்துச்சுன்னா 5 9ன்னு ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். சிம்பிளாக முடிஞ்சுது இல்லையா. எல்லா டெஸ்ட் கண்டிஷனும் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ முன்னாடி அடித்த எந்த ஆணியுமே வந்து தேவையே இல்லாத ஆணி தான், எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலாம். தூக்கி போட்டு டைரெக்டாக அந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் போய் கொஸ்டின் மார்க்காக இருந்துச்சுன்னா அவருக்கு மட்டும் முந்தின நம்பர் பிந்தின நம்பர் டிபெண்ட் பண்ணியிருக்கும், அதனால் ஒரு இஃப் கண்டிஷன். சரி, ஆமாம், மினிட்டுக்கு வந்து 59 தான் மேக்ஸிமம். எது கொஸ்டின் மார்க் இருக்கோ, ஒன்று 5ஆக இருக்கும் அல்லது 9ஆக இருக்கும். முதல் இது 5, செகண்ட் 9, அவ்வளோதான் மேக்ஸிமம் பண்ண முடியும். ஸோ இது வந்து பை டிஃபால்ட்டாக அடிச்சிடுறோம். இது மட்டும் ஒரு லூப் கண்டிஷனில் கொடுத்தோம். ஸோ இதையும் வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படின்னா இதை அப்படியே எடுத்து இங்கே போடலாம். போட்டு இங்கே ஒவ்வொரு கண்டிஷனாக செக் பண்ணுறோம் இல்லையா. அதை இப்போ எஸ் ஆஃப் 0 வந்து கொஸ்டின் மார்க்காக இருக்குது அப்படின்னா நான் வந்து எஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1 இஃப் இந்த எஸ் ஆஃப் 1 வந்து இந்தந்த வேல்யூவில் இருக்கலாம், கொஸ்டின் மார்க்காக இருக்கலாம், இல்லைன்னா 0வாக இருக்கலாம், இல்லைன்னா 1ஆக இருக்கலாம். இது 3 வேல்யூவில் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு எஸ் ஆஃப் 0 வந்து 1ஆக இருக்கலாம் இல்லையா. இப்போ 1ஆக இருந்துச்சுன்னா 1 0 1 1 2 காம்பினேஷன். இல்லை அப்படின்னா எனக்கு ஆப்ஷனே இல்லை, 0வாக தான் இருந்தாகணும். ஸோ எனக்கு இந்த கண்டிஷனே தேவையில்லை. இப்போ எஸ் ஆஃப் 1 கொஸ்டின் மார்க்காக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் இல்லையா. அந்த இஃப் எல்ஸு அந்த எல்லா கண்டிஷனையும் அந்த இன் கிளாஸ்லேயே முடிச்சிடலாம். இப்போ இதை ரன் பண்ணேன்னா எனக்கு எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுது. ஸோ கடைசியாக அடித்த ஆணி கூட நிறைய எக்ஸ்ட்ரா ஆணிலாம் இருக்குது. ஸோ அந்த ஆணியை எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரே இஃப் கண்டிஷனில் முடிச்சிடலாம். ஸோ அவருக்கு வந்து 2 பொசிஷனுக்கு வந்து 2 இஃப் கண்டிஷன், மினிட்டுக்கும் 2 பொசிஷனுக்கு வந்து 2 இஃப் கண்டிஷன். மினிட் வந்து டைரக்ட்லி 5 9 தான். இது வந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். S0க்கு வந்து S1 டிபெண்ட் பண்ணியிருக்கு, S1க்கு வந்து S0 டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த அவுட்புட் வந்து எனக்கு பெர்ஃபெக்டாக வந்துடுது. ஸோ ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்கும்போது ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷனாக உடனே ஃபார் லூப் அப்படின்லாம் கிடையாது. ஸோ அதை விட ஒரு சிம்பிள் அண்ட் ஸ்டூப்பிட் அப்ரோச் இருக்க போகுது. அதனால் ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணும்போது கொஞ்சம் யோசித்து ஓகே இதை வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு தோணி யோசித்து கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்ட்ரிங்கை பார்த்த உடனே ஸ்ட்ரிங் தானே எனக்கு தெரியும்னு சொல்லி ஃபார் லூப்பில் போகிறது வந்து இட் எண்ட்ஸ் அப் இன் ட்ரபிள். அதை ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, இப்போ இந்த கோடெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப் சேனல் க்ரோத் டேட்டாவில் போயிட்டு இந்த பிளேலிஸ்ட் வந்து தமிழ் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் இருக்கும். தமிழ் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். இதில் இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் 51 to 100 இருக்குது. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனோம்னா இந்த கரஸ்பாண்டிங் வீடியோ லிங்க்கில் வந்து அந்த வீடியோவுக்கு இருக்கக்கூடிய அந்த கிட்டப் கோடெல்லாம் அதில் இருக்கும். ஸோ அந்த கிட்டப் கோடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து 81st வீடியோ இல்லையா. ஸோ அந்த வீடியோவில் வந்து இந்த லிங்க் இருக்கும், 81st கிட்டப் லிங்க் இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தா ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட் அந்த ஃபார் லூப்பில் பண்ணது, செகண்ட் இஃப் கண்டிஷனில் சிம்பிளாக முடித்தது. ஸோ அதையும் வந்து ஃபார்மேட் பண்ணி ஒரே இஃப் கண்டிஷனில் ஒவ்வொரு பொசிஷனையும் பண்ணுறது. இந்த 3 கோடுமே இங்கே இருக்குது. இது நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆகணுன்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இங்கே இருக்குது. அதை யூஸ் பண்ணி க்ரோத் டேட்டா வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.